விழிப்புணர்வு என்பதே வாழ்வினுடைய அடிப்படையான பண்பாக அமைய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். இதை விழிப்புணர்வு பண்பை நாம் உருவாக்கி கொள்வதற்காக 5 கட்டளைகளை உருவாக்கி இருக்கிறோம். இந்த 5 கட்டளைகளையும் காலையில் எந்திரிச்சோன்னா பெட்டில் இருந்தபடியே முடிஞ்ச அளவுக்கு 3 முறை சொல்லிடணும். அதில் முதல் கட்டளை நான் விழிப்புணர்வுடன் இருப்பேன். 2வது கட்டளை நான் யாரை பற்றியும் எதற்காகவும் குறை கூற மாட்டேன். 3வது கட்டளை நான் யாரை பற்றியும் தேவையில்லாமல் விசாரிக்க ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். 4வது கட்டளை நான் வளர்ச்சியை மட்டுமே சிந்திப்பேன், நல்லதே நடக்கும். 5வது கட்டளை நான் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பேன். இந்த 5 கட்டளைகளையும் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டே வரணும். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். தினமும் 3 முறை சொல்லிக்கிட்டே வருவதன் மூலமாக நம்முடைய ஆழ்மனதில் பதிய செய்ய முடியும். ஒருவேளை இதை நான் படுக்கையில் இருந்தபடியே என்னால் சொல்ல முடியலை அப்படின்னா குளித்து முடித்து விட்டு வந்த உடனே இதை 3 முறை சொன்னோம்னா நம்முடைய ஆழ்மனதில் இது பதிவேறி விடும். இந்த பதிவை நீங்கள் பயன்படுத்த உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமான வாழ்க்கையாக மாறிக்கொண்டு வர ஆரம்பிக்கும். இப்பொழுது முதல் கட்டளையாக இருக்கக்கூடிய விழிப்புணர்வுடன் இருப்பேன் என்கிறத நான் விழிப்புணர்வுடன் இருப்பேன்கிறது சொல்லிக்கலாம். இல்லாட்டினா என் பேரை சொல்லியும் சொல்லிக்கலாம். இமயவரம்பன் விழிப்புணர்வுடன் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது மாதிரி அவங்கவுங்க பேரை பயன்படுத்தியும் இதை சொல்லிக்கலாம். காலையில் 21 முறை கண்டிப்பாக அதை சொல்லிடணும். பிறகு பார்த்தீங்கன்னா உணவு எடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 முறையாவது நான் விழிப்புணர்வுடன் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லிக்கணும். அப்புறம் நம்முடைய வண்டியை எடுத்து வேலைக்கு கிளம்பும் பொழுது வண்டியை எடுத்த உடனே பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி நான் விழிப்புணர்வுடன் இருப்பேன், நான் விழிப்புணர்வுடன் இருப்பேன், நான் விழிப்புணர்வுடன் இருப்பேன் 3 முறை சொல்லிக்கணும். மதிய உணவுக்கு முன்னாடி நான் விழிப்புணர்வுடன் இருப்பேன், நான் விழிப்புணர்வுடன் இருப்பேன் 3 முறை சொல்லிக்கிறேங்க. இரவு உணவுக்கு முன்பு நான் விழிப்புணர்வுடன் இருப்பேன், நான் விழிப்புணர்வுடன் இருப்பேன்னு 3 தடவை சொல்லிக்கிறேங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 21 முறை நான் விழிப்புணர்வுடன் இருப்பேன், நான் விழிப்புணர்வுடன் இருப்பேன் சொல்லிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுடைய கனவு கூட விழிப்புணர்வான கனவாக இருக்கும். தேவையற்ற கனவு உங்களுடைய வாழ்க்கையில் வராது. இந்த விழிப்புணர்வு என்பது உங்களுடைய மனதை தாண்டி உங்களுடைய ஆன்மாவில் பதிவாக வேண்டும். அப்படி ஆகும் பொழுதுதான் உங்களை அறியாமல் உங்களுடைய இன்ஸ்டன்ட் என்று சொல்லுவார்கள் அந்த உள்ளுணர்வு விழிப்பு பெற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் வெற்றிகள் அடைய விரும்புவர்கள் படிப்பாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த இன்ஸ்டன்டான ஒரு உணர்வு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே இந்த விழிப்புணர்வு என்பதை நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லிக்கொண்டு வருகிறீர்களோ அந்த அளவிற்கு எதிர்காலத்தில் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை பார்க்க முடியும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கூட மாறும். உங்களுக்கு கிரக பாதிப்புகள் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக வந்து அதன் மூலமாக பிரச்சனையை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை உருவாக்கும். ஆனால் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கிரக பாதிப்பு கூட வராது என்ற அரிய நுட்பத்தை பதிவிட விரும்புகிறேன். தயவுசெய்து இது எளிய நுட்பமாக இருக்கும், ஆனால் பயன்படுத்தி பார்த்தீர்கள் என்றால் பலன் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்ற நுட்பத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான மாற்றங்கள் இன்றிலிருந்து துவங்கட்டும். இதற்கு இந்த விழிப்புணர்வு பயிற்சி ஒரு மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். 2வது கட்டளையாக நாம் எதை பயன்படுத்துகிறோம் என்றால் நான் யாரை பற்றியும் எதற்காகவும் குறை கூற மாட்டேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய மனதில் உள்ள ஆற்றல், நம்முடைய உயிராற்றல் மிகப்பெரிய அளவில் தேவையற்ற வகையில் செலவழியக்கூடிய விஷயம் மற்றவர்களை பற்றி பேசுவதால் ஏற்படுகிறது. இந்த மற்றவர்களை பற்றி பேசும் பொழுது என்ன ஒரு மிக சிக்கலான ஒரு பிரச்சனை என்றால் நம்முடைய ஆற்றல் அவர்களுக்கு சென்று அடைந்துவிடும். அப்போ நம்ம 50% ஆற்றல் குறைந்த நபராகி விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகள் தள்ளி போவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் மற்றவர்களை பற்றி பேசுவது. தயவுசெய்து அந்த மற்றவர்களை பற்றி பேசுவதை நிறுத்தினாலே நம்முடைய ஆற்றல் 100% வேலை பார்ப்பதை பார்ப்பீர்கள். நீங்கள் தியானம் செய்து சேர்த்த சொத்தாக இருக்கக்கூடிய தியான ஆற்றல், அல்லது வேறு மனப்பயிற்சிகளால் கற்ற ஆற்றல், அல்லது நீங்கள் கல்வியால் உயர்ந்த ஆற்றல், அனைத்தும் இந்த மற்றவர்களை பற்றி பேசுவதால் உங்களுடைய மனதிலிருந்து ஏராளமான ஆற்றல் வெளியேறி கொண்டிருக்கிறது என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டால் நாம் யாரை பற்றியும் பேசுவதை நிறுத்தும் பொழுது நம்முடைய ஆற்றல் முழுமையாக நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்பட ஆரம்பிக்கும் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன். தயவுசெய்து இதை பயன்படுத்தி கொண்டு வாருங்கள். 3வது விஷயம், நான் யாரை பற்றியும் தேவையில்லாமல் விசாரிக்க ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். இது எதுக்காக தேவையில்லாமல் விசாரிக்க ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன் அப்படின்னா தேவையான விஷயங்களை நாம் விசாரிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம்.
தேவையில்லாத விஷயங்களை ரோட்டில் போகிறவங்க அவங்க யார், இவங்க யார், உன் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்களே அவங்க யார், இந்த மாதிரியான விஷயங்கள், இன்னும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டிவியில் வர்ற விஷயங்கள், இதில் நம்முடைய மனதை நிறைய நேரம் வீணாக்கி நம்முடைய ஆற்றலை இழப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்பை நீக்குவதற்கு இது மிகப்பெரிய நுட்பமாக அமையும். தயவுசெய்து பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒப்பிட்டு பார்த்தால் எந்த விஷயத்திலையும் பலன் கிடையவே கிடையாது. இன்றைக்கு ஏராளமான நபர்கள் தவறான முறையில் சம்பாதிப்பதற்கும் பல்வேறு காரணங்களுக்கும் தங்களுடைய உறவினர்கள் மிக வசதியாக இருக்கிறார்கள், தன்னுடைய நண்பர்கள் வசதியாக இருக்கிறார்கள் என்று ஒப்பிட்டு கொண்டு அதற்காக சம்பாதிப்பவர்கள் தான் நிறைய பேர் பார்க்க முடியும். அவர்கள் தேவைக்கு வேண்டிய அளவுக்கு அவங்கள ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு மற்றவங்களோட ஒப்பிட்டு தன்னுடைய ஆற்றலை இழந்து தன்னுடைய மனதில் வேதனைகளை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய இந்த பூமிக்கு எதற்காக வந்தோமோ அதை விட்டு வேறு வேலைகளை செய்து கொண்டு இருப்பதற்கு இந்த ஒப்பிடுவது தான் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த ஒப்பீடுங்கிறத நீக்கினாவே நம்ம வாழ்க்கையில் குடும்பங்கள் அமைதி, நிறுவனங்கள் அமைதி, நமக்குள்ள அமைதி ஏற்படுவதை பார்ப்பீர்கள். தயவுசெய்து இந்த ஒப்பீடை இன்றிலிருந்து விட்டுவிடலாம். 4வது கட்டளை, நான் எப்பொழுதும் வளர்ச்சியை மட்டுமே சிந்திப்பேன், நல்லதே நடக்கும். எப்பொழுதுமே நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் இருக்கணும். அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கேன், இந்த வாரத்தில் என்ன செய்ய போகிறேன், இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிறேன், இன்னும் 3 மாதத்தில் என்ன செய்ய போகிறேன், 6 மாதத்தில் என்ன செய்ய போகிறேன், 1 வருடத்தில் என்ன செய்ய போகிறேன், 5 வருடத்தில் என்ன செய்ய போகிறேன், 10 வருடத்தில் என்ன செய்ய போகிறேன். இந்த சிந்தனை தான் இருக்க வேண்டுமே ஒழிய வேறு சிந்தனைகள் இருக்கவே கூடாது. வளர்ச்சி மட்டும்தான் சிந்தனையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். 5வது கட்டளை மிக மிக முக்கியமான கட்டளை, நான் எப்பொழுதும் கொண்டாட்டமாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். இதுதான் அந்த மகிழ்ச்சியாக இருத்தல் தான் வாழ்க்கையினுடைய பிறவியினுடைய நோக்கமே. நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம், எதுக்காக ஒவ்வொரு விஷயத்துலையும் மெனக்கெட்டு வேலைகள் பார்க்கிறோம். எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பணம் வரணும். அந்த பணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய செலவழிக்கிறதுக்காக, அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிங்கிறத நோக்கித்தான் நம்முடைய அனைத்து உழைப்புகளும், நம்முடைய செயல்பாடுகளும், அனைத்து விஷயங்களும் இருக்கிறது. அதை இயல்பாகவே நாம் மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும். நிறைவுங்கிறது வந்துட்டாவே மகிழ்ச்சி வந்துவிடும். அந்த மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையே கொண்டாட்டம் நிறைந்ததாக மாறும். நோய் நொடிகள் உங்களை அண்டாது. உங்களை சுற்றி நண்பர்கள் கூட்டம் ஏராளமாக இருப்பார்கள் என்ற தகவலை பதிவிட்டு நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்பு கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.